கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு பாக்கியவான், த பிளஸட், ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வாதத்தை பெறுகிறவன். சொல்றாங்கல்ல, அவனுக்கு என்னப்பா, அவன் என்ன அதிர்ஷ்டக்காரன், அவன் ராசிக்காரன், என் தலையெழுத்து இப்படி, நாங்கள் வந்த விதி இப்படி, எங்கள் தாய் எப்படி பெற்று போட்டா பாரு, அது பிறந்த நேரம் அப்படி ஒருத்தர் சொல்லுவாங்கல்ல. இப்போ ஆண்டவர் இங்கே நம்மை பார்த்து பாக்கியவான் பாக்கியவான் பாக்கியவான், பல இடத்துல இந்த பாக்கியவான் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். யார் இந்த பாக்கியத்தை பெற முடியும், யார் இந்த அதிர்ஷ்டத்தை பெற முடியும், யார் இந்த விடுதலை பெற முடியும், இதான் செய்தி. ஆமேன்னு சொல்லுங்க. வசனம் வாசிங்க. சங்கீதம் 33 சங்கீதம் 12 வசனத்தை ஒருத்தர் படிங்க. சங்கீதம் 33 சங்கீதம் 12 வசனத்தை படிங்க. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தெரிந்து கொண்ட ஜனமும், அவர் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. என்ன பாருங்க, இப்ப என்ன பாருங்க, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியவான். இப்போ நீங்க கேட்கல, நான் கர்த்தரை தானே தெய்வமாய் கொண்டிருக்கிறேன், ஏன் இன்னும் என் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் நடக்கலை, அற்புதம் நடக்கலை, பாக்கியங்கள் நடக்கலை, கிருபைகள் நடக்கலை, ஒரு நீங்கள் கேள்வி கேட்கலாம். இப்போ கொஞ்சம் உலகத்தை அப்படி அவுட் ஆஃப் த சர்ச் நீங்கள் வெளியே போய் பாருங்கள். பல மதங்கள் இருக்குல்ல, பல மதங்கள். இப்போது கிறிஸ்துவத்திலே ஒரு பிரிவு இருக்கா இல்லையா, கிறிஸ்துவத்தில் ஒரு பிரிவு இருக்கா இல்லையா, மாதாவை கும்புறவங்களா இருக்காங்க இல்லையா, மாதா தெய்வம்னு சொல்கிறவங்களா இருக்காங்களா இல்லையா, மாதாவுக்கிட்ட வேண்டுறவங்களா இருக்காங்களா இல்லையா. அப்போ மாதாவை கும்பிடுற ஒரு கூட்டம் இருக்குது. கிறிஸ்துவ சர்டிஃபிகேட் இருந்தாலும் இயேசு நாதரை அல்ல, மாதாவை வழிபடுகிற ஒரு கூட்டம் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மாதா மேரி அம்மா, ரெண்டுக்கும் இங்கிலீஷில் ஒரே மாதாக்கா, மாரியம்மா கும்புறவங்க இருக்காங்களா இல்லையா, ஒரு கூட்டம் இருக்கா இல்லையா, அல்லாவை கும்புறவங்க இருக்காங்களா இல்லையா, புத்தகத்தை கும்புறவங்களா இருக்கா இல்லையா, சிலையை வணங்குறவங்க இருக்காங்களா இல்லையா. இப்போ எவ்வளோ பேர் உலகத்தில் இதெல்லாம் தெய்வம் என்று சொல்லுகிற நடுவில் உயிருள்ள தெய்வமாக கர்த்தரை யார் தெய்வமாக வழிபடுகிறார்களோ அவர்கள் பாக்கியவான். இப்போ உங்களுக்கு நல்லா புரியுதபடி சொல்கிறேன் பாருங்க. தாங்கள் அதிகாலை ஜெபம் முடிச்சுட்டு முந்தா நாள் வந்த பொண்ணு நம்ம சர்ச்சு பாப்பா ஒன்று வழியில் உட்காந்து இருந்துச்சு. 6:30 மணி இருக்கும். 6 மணிக்கு உட்காந்து நல்லா இருக்கேம்மா, வேலைக்கு கிளம்ப முடியும், ஆமாண்ணே. அது கொஞ்சம் பின்னாடியே இருந்துச்சு. இந்த பேக்கில் இருந்து பதில் சொல்லுது, இல்லை பாஸ்டர் என்ன இந்த வேலையினாலே சர்ச்சுக்கு வர முடியல, வேலையை நான் விட்டுறலான்னு இருக்கேன், அப்படி இப்படி சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அதை பார்த்தோன்னே இங்கே ஒரு பொட்டு, இங்கே ஒரு பொட்டு, இங்கே ஒரு பொட்டு, அப்புறம் இங்கே ஒரு பொட்டு, 4 பொட்டு, கிட்டத்தட்ட 1.5 வருஷம் சர்ச்சுக்கு வருது. எத்தனை வருஷம் வருது பாருங்க. இந்த தெய்வமாய் கொண்ட என்ன அர்த்தம், இன்னைக்கு சர்ச்சில் வர்றது முக்கியம் இல்லை, எப்படி அந்த ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள், எப்படி அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள், எப்படி அவருக்கு நீங்கள் துதியும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறீர்கள். நிறைய பேருக்கு சர்ச்சில் ஒரு மெம்பராக இருப்பாங்க, சர்ச்சுக்குள்ளே வருவாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கை உலகத்திலே இருக்கும். நமக்கு ஆசை, நம்மளெல்லாம் அதிர்ஷ்டக்காரன் சொல்லணும், பாக்கியவான் சொல்லணும், நம்மளை பார்த்தா எல்லாம் பேரும் புகழுமா பேசணும். ஆனால் தேவன் விரும்புகிற வாழ்க்கை யாருக்குள்ள இருக்கோ அவர்களை தான் தேவன் ஆசீர்வதிக்கிறார். நீங்க சொல்ல அவர்களை பொட்டு வச்சா தப்பா பாஸ்டர், நான் தப்பு சரின்னு சொல்ல வரல, நம்ம அதுலேருந்து வெளியே வர கேட்குறீங்க, என்ன பொட்டு வைக்கல, பூவெல்லாம் வைக்கல, இப்படி அலங்காரமாக இருப்பேன், என்ன இல்லை, நான் இயேசுக்காக நான் திறந்து விட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற ஒரு சாட்சிக்காகத்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ அதை வைப்பதினால ரொம்ப அழகெல்லாம் வந்துட போகிறது இல்லை, பெரிய அழகெல்லாம் வந்துட போகிறது இல்லை, அழகாக தெரிய போகிறது இல்லை. அது உனக்கு கட்டப்பட்ட ஒரு கட்டு, உனக்குள்ள இருக்கிற ஒரு பிரமாணம். ஆமென். அப்போ கர்த்தரை யாரெல்லாம் தெய்வமாக கொண்டார்களோ அவர்களுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. எந்த மதத்திலையும் இந்த பாவ மன்னிப்புலாம் அவ்வளோ கிடையாது. பாவ மன்னிப்பு நிச்சயம். அவன் பாவ மன்னிப்பு இந்துல இருக்கா, இருக்கு. எப்படி இருக்கு, அவங்க கொலை பண்ணலாம், விபச்சாரம் பண்ணலாம், பொய் பேசலாம், திருடலாம், அதுக்கு 4 புண்ணியங்கள் பண்ணா கர்மா, அது பேர் கர்மா. தர்மங்களை தானியங்களை அவங்க வாழ்க்கையில் செய்தால் அவங்க பாவங்கள் நிவர்த்தி செய்து அவங்க மன்னிக்கப்படுகிறார்கள். ஈஸி தானே, கொலை பண்ணிட்டு அன்னதானம் கொடுக்கலாம், ஈஸி. ஆனால் பரிசுத்த வேதம் அப்படி சொல்லலை. ஏன், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள், நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருக்கிறேன். யாத்திராக புத்தகம் 20ஆம் அதிகாரத்தில் நீங்க 4-5 படிக்கும் போது 3ஆம் 4ஆம் தலைமுறைக்கு நான் நியாய விசாரிப்பேன். உடைய முற்பிதாக்கள் எனக்கு தேவர்களாக சேவித்து
வானத்தில் வான அக்கினிக்கு ஆராதனை செய்தால் நான் எரிச்சல் உள்ள தேவன், 4 தலைமுறைக்கு நான் நியாயம் விசாரிப்பேன். கர்த்தராகி என்னை சேவித்து என்னை வழிபட்டால் 1000 தலைமுறைக்கு நான் இரக்கமுள்ளவனாக இருப்பேன். அல்லேலூயா. நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவ வினைகள் தான் இன்னும் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அகால மரணங்கள், வியாதிகள், போராட்டங்கள், முற்பிதாக்கள் செய்த அந்த அக்கிரமத்தின் விதி இன்னும் தீர்க்கப்படாத கணக்காக இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அந்த சாபம், தாவீது சொல்ல, என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தால் நான் துர்குணத்திலே உருவானேன் என்று எழுதுகிறார். அப்போ இந்த பாவத்தின் தண்டனை மரணமாக இருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணமாக இருக்கிறது. பாவியான ஒரு மனுஷன் மிகுந்த நன்மையை கெடுக்கிறவனாக இருக்கிறான். பாவம் எந்த மனுஷனுக்கு இகழ்ச்சியாக இருக்கிறது. அப்போ பாவத்தின் தோஷம் யாருக்குள்ள இருக்கோ அவர்கள் சாபத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. நீ கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு சர்ச்சுக்கு வந்து இன்னும் பாவத்தில் நிலைத்திருந்தால் பாவம் உன்னை ஆளுகை செய்யும். அதைதான் ரோமர் 6:14 சொல்கிறது, நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிருக்கிறபடினாலே பாவம் என்ன பண்ணுதான், பேலன்ஸ் செய்கிறது. ஆமே, நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டு நியாயப்பிரமாணம் தொடாதே ருசிப்பாரை சொல்லுகிறது கீழ்ப்படியும் போது பாவம் எனக்குள்ள வலிமையாக கிரியை செய்கிறது. பாவம் என்னை வாதிக்கிறது. பாவம் என்னை சாபத்துக்கு நடத்துகிறது. அப்போ பாவத்துக்கு தண்டனை பூரணம், அது மரணமாய் மாறுகிறது. அங்கே 14 நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினாலே பாவம் என்னை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. அவ பாவத்திலே நான் விடுதலை பெறுகிறேன், பரிசுத்தம் அடைகிறேன், கிருபையை நான் சம்பாதிக்கிறவனாய் மாறுகிறேன். அல்லேலூயா. அப்ப பைபிள் நமக்கு என்ன சொல்லி தருகிறது? யோபு 5:17 வாசிக்கும் போது யோபு சொல்கிறார், தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவன் ஒரு மனிதனை தண்டிப்பார் என்றால், சிட்சிப்பார் என்றால் அவன் பாக்கியவான். ஒருவேளை உன் பிள்ளைகளை நான் அடித்ததே இல்லை, என் பிள்ளையை நான் அடித்ததே இல்லை, என் பிள்ளையை நான் திட்டினதே இல்லை, கண்டிக்கவே இல்லை, நான் கண்டிப்பாக அது உன் பிள்ளையா இருக்க, அது உன் பிள்ளையா இருக்க. இல்லைன்னா அது ஒரு பொம்மையா இருக்கும், ஒரு பிளாஸ்டிக்கா இருக்கும், உயிர் இல்லாததா இருக்கும். எந்த தாய் தகப்பன் தன் பிள்ளையை கண்டிக்கிறார்களோ, புத்தி சொல்லுகிறார்களோ, அவர்களை நல்வழிப்படுத்துகிறார்களோ, அந்த பிள்ளைக்கு மேல் அவர்கள் அன்பாய் இருக்கிறார்கள். ஆமென். அது சொல்லு, தகப்பன் சிட்சிக்காத புத்திரன் உண்டோ. தேவன் எவ்விடத்திலே அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார், தண்டிக்கிறார். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, மனித இனத்தை 2 உண்டு, விசுவாசிகள் 2 உண்டு. சில விசுவாசிகள் ஆண்டவர் சொல்லும் போதே கீழ்ப்படியும், பிரசங்கத்தை கேட்கும் போதே உணர்வடையும். ஒரு சில விஷயங்கள் தண்டிக்கப்பட்ட பிறகுதான் உணர்வடையும். நம்ம பிள்ளைகள் கூட டேய் இதை செய்யாதேன்னா ஒரு சில பிள்ளை கேட்கும். ஆனால் ஒரு சில பிள்ளை அடித்து சூடு வச்சு, கவனி, சூடு வச்சு அதை தண்டிச்சே தான் கேட்கும். என் அம்மா கோபமாக இருக்கான். சில மனைவிகள் ஒரு வார்த்தைக்கே கீழ்ப்படியும். சில மனைவிகள் நாய் அடிக்கிறவ அடிச்சா தான் கீழ்ப்படியும். சில விசுவாசிகள் அப்படிதான், ஆண்டவர் தண்டித்தாதான் அதுக்கு உணர்வு வரும். ஐயோ நம்ம தப்பு செய்யக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, போகக்கூடாது. தண்டிக்கவே இல்லைன்னா அது இதயம் துணிகரம் கொள்ளும் என்று பைபிளை வாசிக்கிறோம். அதைத்தான் ஆண்டவர் சில தண்டிப்பார், சிட்சிப்பார். ஏன் தண்டிப்பார்? நீங்க மீகாவின் புத்தகத்திலே 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிங்க. மீகா புத்தகம், மீகா கரெக்டா? ஓசியா 13:12. எப்ராயிம் அக்கிரமம் கட்டி வைத்திருக்கிறது, அவனுடைய பாவம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு பாவம் கணக்கில் இருக்குங்க. நீ செஞ்ச பாவம், தாத்தா செஞ்ச பாவம், 30 தாக்கள் செஞ்ச பாவம் கணக்கில் இருக்கிறது. ஒரு குடி, என் தாத்தாவுடைய சாபம் உன்னை குடிய வருது, விபச்சாரம் பாட்டியுடைய விபச்சாரம் வருது, திருட்டு பொய் வருது. அந்த பாவம் உன்னை ஆண்டு கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த பாவத்துக்காக நீ மனஸ்தாபப்பட்டு பாவ அறிக்கை செய்து, சங்கீதம் 32:1 எவனுடைய மீறுதலை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய பாவத்தை கர்த்தர் மன்னிக்கிறாரோ அவன் பாக்கியம். நீ எப்போ பாக்கியவனாய் மாறுகிற? உன் பாவத்தை இயேசு மன்னிக்க வேண்டும். பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நீ பாவ அறிக்கை செய்ய வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்க. பாவத்திலிருந்து நீ விடுதலை பெறாவிட்டால் அது உன்னை பாவத்திலே தள்ளி கொண்டே இருக்கும்.
பாவத்துக்கு உனக்கும் அங்கே இருக்கிற தொப்புள் கொடி உறவு துண்டிக்கப்பட வேண்டும். ஒரு தாயின் வயிற்றிலிருந்து ஒரு குழந்தை பிறந்தவுடனே அந்த தாய்க்கு அந்த குழந்தைக்குள்ள உறவு துண்டிக்கப்படுகிறது, தொப்புள் கொடி கட் பண்ணப்படுகிறது. இல்லை என்றால் அந்த தாய்க்கு ஆபத்து, குழந்தைக்கு ஆபத்து. அப்படி பாவத்தை விட்டு நீ வெளியே வந்தவுடனே பாவத்தின் உள்ள உறவுகள் அது துண்டிக்கப்பட வேண்டியது அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் சங்கீதம் 2:12 சொல்லுது, நீங்கள் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் அவரை பாதத்தை முத்தம் செய்யுங்கள், அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். இன்னைக்கு அறிக்கை இருக்கீங்களா? தாத்தா முப்பாட்டமுடைய பாவ அறிக்கை. ஆண்டவரே, நாங்கள் மீறல் செய்து பாவம் செய்தோ, எங்களை மன்னியும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். இந்த பாவத்தினுடைய கடன் தீராத வரைக்கும், பாவம் விலகி போகாத வரைக்கும் பிசாசு உன் வாசப்படியிலே இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒருத்தர்கிட்ட 10,000 கடன் வாங்கிட்டீங்க. கடன்காரன் 2 கேரக்டர் இருக்குது. ஒன்று வீடு வந்து அசிங்கம் பண்ணி திட்டி கேவலப்படுத்துகிற ஒரு கடங்காரன். இன்னொரு கடங்காரன் என்ன பண்ணுவான், இதெல்லாம் நல்ல ஜென்மம், இது அந்த புத்திங்க, அதுங்க வாங்கின கடத்தை கொடுக்காதுங்க அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவான். ஆனால் அந்த கடன் கொடுத்தவன் எப்பவுமே உன் மேலே ஒரு கண்ணோக்கமாகவே இருப்பான். ஆமாவா? அவன் சத்தம் போட்டு திட்டினாலும் சரிதான், அமைதியாக போனாலும் சரிதான், நீ அவனுக்கு கணக்கு சொல்லணும். நீ ஒரு கடன்காரன் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. அப்போ பிசாசு பைபிள் சொல்லுது, ஆதியாகமம் 4:7 சொல்லுது, நன்மை செய்தார் மேன்மை இல்லையா? நன்மை உன் வீட்டு வாசப்படியிலே படுத்திருக்கும், பிசாசாக நின்று கொண்டிருக்கிறது. உன்னை அழிப்பதற்கு, கெடுப்பதற்கு உனக்கும் பிசாசுக்கும் ஒரு கணக்கு தீர வேண்டும் என்றால் பைபிள் சொல்லுது, விலையின்றி பணமின்றி நீங்கள் விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமில்லாத நீங்கள் மீட்டுக் கொள்ளப்படுவீர்கள். வசனம் சொல்லுது, அவர் ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டிருக்கிறாராம். அவர் ரத்தத்தை சிந்தி, இயேசுவே என் பாவத்தில் விடுதலைத்தார், என்னை மன்னி, என்னை பரிசுத்தப்படுத்தும், உன் மகனா மகளா என்னை மாற்றும். நீ பாவ அறிக்கை செஞ்சினா அந்த பிசாசு உன்னை பின்பற்றுவதை நிறுத்தி கொள்ளும், உனக்கு தீங்கு செய்ய நினைத்து கொள்ளும், உனக்கு விரோதமாய் பண்ணுகிற யுத்தத்தை நிறுத்தி கொள்ளும். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து உனக்கு மெதுவாய் ஒரு விடுதலை கிடைக்க ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான். அப்போ முதல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் விடுதலை பெறணும். எவ்வளோ நாள் ஜெபிக்கிறோம், ஏன் முன்னேறல? கடன் மாறல, தொடர் ஒரு கடன் போட ஒரு கடன், ஒரு கஷ்டப்பட ஒரு கஷ்டம், ஒரு வியாதினா ஒரு வியாதி. ஏன் ஆண்டவரே? பாவம் நிவர்த்தி செய்யப்படவில்லை. ஆட்டுக்குடிய ரத்தம், வசனம் சொல்லுது 1 பேதுரு 1:19, விலையேற பெற்ற மாசில்லாத குற்றமற்ற ரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டீர்கள், விடுவிக்கப்பட்டீர்கள். அங்கே சகரியா 9 நீங்க 11 வாசிக்கும் போது, அங்கே உடன்படிக்கை ரத்தத்தினாலே, தண்ணீர் இல்லாத கிணத்திலே கிடக்கப்பட்ட உங்களுக்கு உடன்படிக்கை ரத்தத்தினாலே நான் உங்களை விடுதலை செய்வேன். அப்ப இயேசு ரத்தத்தை சிந்தி உன்னை என்னை விடுவிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு சொல்ல, ஆண்டவரே நான் ஒரு பாவி, பெரும் பாவி, என்னை மன்னிய, சாமங்கள் எங்கள் குடும்பத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, வியாதி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, அகால மரணங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்ய. நீ பாவத்துக்காக நீ அழுது புலம்புகிற போது பாவத்தின் தோஷம் அது நிறுத்தப்படுகிறது. பிசாசு கையிலிருந்து கர்த்தர் உங்களை காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. அதுதான் தன் பாவத்தின் மறைக்கிறவன் அவன் வாழ்க்கையிலே வாழ்வு இல்லை. அறிக்கை செய்து வெட்டி விடுகிறவரோ, இன்னும் கடன் உன்னை ஆளுகிறதா, வியாதி உன்னை ஆளுகிறதா, போராட்டம் உன்னை ஆளுகிறதா, நீ பாவத்திலிருந்து ஒரு விடுதலை பெறுவதற்கு உன்னை நீ ஆயத்தப்படுத்த வேண்டும். நீங்க யோவான் சுவிசேஷ புத்தகத்திலே நீங்க 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிக்கும் போது, பாவத்தில் கையமையுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு சகோதரியை நிறுத்துகிறார்கள். நிறுத்தும் போது இயேசு சொல்லுகிறார், கல்ல இருந்து மோசே நியாயப்பிரமாணத்தின்படி இப்படி ஒரு பாவத்தில் இருக்கிற ஒரு சகோதரனை, ஒரு சகோதரியை முன்பாக நிறுத்தி கொள்ள வேண்டும். மோசே சொல்லுகிறார், நீங்க என்ன ஆண்டவரை சொல்லுகிறீர்கள்? பாவியான ஒரு பெண்ணை நிறுத்துகிறார்கள். இயேசு அந்த பாவம் செய்த மகளை பார்த்தல்ல, எல்லா ஜனங்களை பார்த்து சொன்னார், உங்களிலே பாவம் செய்யாதவன் முதலிலே கல்லை எடுத்து இந்த பெண்ணு மேலே எறியும் என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டு கீழே குனிந்து கொண்டார். அருமையான தேவ மக்களை, இந்த சத்தியம் புரிதா பாருங்க. ஒருவரையும் குற்றப்படுத்தாத ஆண்டவர் தெரியும். இங்க வந்திருக்கிற எல்லாரும் நீங்க பைபிள் எடுத்தபடினாலே பரிசுத்தவான்களா இருந்து விட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் அந்த பொண்ணை எல்லாரும் குற்றம் சொல்லுகிறார்கள், இவர் ஒரு பாவி, இவர் மோசமானவள், பொல்லாதவள். எல்லாரும் கையிலே கல்லோடு இருக்கிறார்கள். இயேசு அவர் யாரையும் பார்க்கல, எல்லாரையும் நிமிர்ந்து பார்க்கல, தலையை குடிந்து சொல்லுகிறார், உங்களிலே பாவம் செய்யாதவர்கள் முதலாவது கல்லெறியுங்கள்.
ஒரு 2-3 நிமிடம் தரையில் ஏதோ எழுதி கொண்டிருக்கிறார். பிறகு நிமிர்ந்து பார்த்தால் அந்த ஒரு பெரிய கவனிமா ஒரு பெரிய கூட்டமே ஓடிவிட்டது, ஒரு ஆளும் காணவில்லை. நான் சொல்லட்டுமா, வந்தவர்களுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் பாவம் இருக்கிறது, எல்லாருக்குள்ளேயும் குறை இருக்கிறது. இயேசு சாமி ஒருவேளை பாவத்தை உணர்ந்து ஒருத்தர் ஓடி போவனால் இயேசு பார்ப்பார் இல்ல, ஐயோ நீ ஒரு பாவியாடா, நீ ஒரு திருடனா. இயேசு அவனை குறித்து குற்றமாய் எண்ணாதபடிக்கு அவர் நல்ல தேவன், யாரையும் குற்றப்படுத்தாத தேவன். அவர் தன் தலையை யாரையும் பார்க்காதபடி அவர் குனிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் பாவத்தை நீங்கள் அறிக்கையிடும் போது இயேசுவே அதை என்ன பண்றதில்ல, ஆய்ந்து பார்க்க, அவரே அதை பார்க்க விரும்பவில்லை. இப்படி சொல்லுகிறார், நம்முடைய பாவத்தை ஆழ்கடலே போடுகிறாராம், முதுகு பின்னாடி எரிந்து விடுகிறாராம். அவர் யாக்கோபிலே, இஸ்ரவேலிலே அவர் குற்றம் காண்பதில்லை. உன் குற்றத்தை தேடி பிடித்து அதை தண்டிக்க விரும்புவதில்லை. அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத அவர் சுத்த கண்ணனாயிருக்கிறார். அப்போ ஒன்று செய்யணும், நம் பாவ அறிக்கை செய்து செய்து தேவ சமூகத்திலே அதை விட்டுவிடும் போது இரக்கத்தை பெறக்கூடிய மக்களாய் மாறுவோம். இயேசு சாமி இந்த சீமோன் வீட்டு வருகிறார்கள், லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் சீமோன் வீட்டு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அந்த பாவதியான ஸ்திரீ அங்கே போய் ஒரு பரிமள தைலத்தை ஒரு பாதத்தில் ஊற்றி ஓயாமல் முத்தம் செய்து அவரை பணிந்து கொண்டார். வசனம் சொல்லுகிறது, இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் அறிவிக்கப்படுகிறதோ இவள் பெயரையும் சொல்லுங்கள் என்று சொல்லி அந்த பாவியான ஸ்திரீ ஒரு பாக்கியவதியாக மாறினார். இன்னும் உங்களை பற்றி சொல்றாங்களா, என்னத்துக்கு கோயில் போகுது அதுங்களா, சி கரமம், அந்த பாஸ்டர் எதுதான் சேர்த்து கிடக்குறான் அதை. ஆமே, ஒருத்தர் என்னை பார்த்து யாரோ கேட்குறேன், ஐயா ஏன் அந்த பொம்பளை போய் சர்ச்சில் சேர்க்குறேன், மோசமான பொம்பளை. நான் சொன்னேன், மெட்டல் டிடெக்டர் வச்சு செக் பண்ணி அனுப்ப முடியும் உள்ள. பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து உலகத்தில் வந்தார். இன்றைக்கு நீ பார்க்கிற இந்த பாவியா இருக்கிற இன்னும் கொஞ்ச நாள்ல நீதிமானாக மாறுவார்கள், பரிசுத்தவான்களாய் மாறுவார்கள். கர்த்தருடைய பாவத்தெல்லாம் மன்னித்து அவர் நீதிக்குட்படுத்துவார். கவலைப்படாத சகோதரா, நீ எதிர்பார்க்கிறபடி அவள் இருக்க மாட்டார்கள் என்று நான் நற்செய்தி சொன்னேன். ஆமே, நீ இன்னும் பாவத்தில் கெட்ட வார்த்தை வாயை விட்டு போகாது, தூஷண வார்த்தை போகாது, பெருமையான வார்த்தைகள் போகாது. பாவத்துக்குரிய விலைக்கார நீ செலுத்திதான் ஆக வேண்டும். நேற்று கூட யூத் மீட்டிங்கு சில விஷயங்களை சொல்லி கொடுத்தேன். 3 காரியம் சொன்னேன். 1, ட்ரை, முயற்சி செய். முதல்ல சொன்ன முயற்சி, பயிற்சி, எழுச்சி. நீ முயன்றால் முடியாது எதுவும் இல்லை. 3 விஷயத்தை முயற்சி சொன்ன. முதல், நீ என்ன மார்க் எடுக்க போற, அந்த மார்க்கை அடைவதற்கு முயற்சி பண், நாலேஜ். 2வது சொன்ன, நீங்கள் உங்களுடைய குணங்களை மாற்ற முயற்சி செய். கோபமா, பெருமையா, பொய்யா, அதை மாற்றுவதற்கு முயற்சி செய். 3வது சொன்ன, திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கு முயற்சி செய். ஆமே. இப்போ உங்க வாழ்க்கையில் எது ஹைலைட்டா இருக்கு? ஒரு 5 பாவம் சொல்ற வச்சுங்களேன். பொய், திருட்டு, பெருமை, கோபம், கீழ்ப்படியாமை, வேற என்ன இருக்கு? ஒரு 5 வச்சுங்களேன். உங்களுக்கு எது பொய், வாய் திறந்தா பொய், பெருமை, அது என்னால் ஜெயிக்கவே முடியல, அது என்னை தோற்கடிச்சு கொண்டே இருக்கிறது. கீழ்ப்படியாமை, வந்த 18 பசங்கள்ல 10 பேர் சொன்னா கீழ்ப்படிய மாட்டேன், 5 பேர் 6 பேர் சொன்னா சோம்பேறிகள்னு சொன்னோம். ஆமே, அதுக்கு விளக்க. உனக்கு எந்த மாதிரி பாவம் உனக்குள்ளே அதிகமாக இருக்கிறது? எது உன்னை நட்பெயருக்கு கலங்க விலகி விற்கிறது? எது உனக்கு ஆசுவத்துக்கு பதிலாய் உன்னை சாபத்துக்கு நேராக நடத்துகிறது? அந்த பாவத்தை சொல்லி இயேசுவிட்டு அறிக்கையிடு. இது எனக்குள்ளே அதிகமாக இருக்கிறது, இது என்னை ஓவர் கம் பண்ணுகிறது. ஆமே, மலை போல் அந்த பாவங்கள் பனி போல மாறும். தாவீது ஜெபித்தான் சங்கீதம் 51 ஈசோப்பினால் என்னை கழுவும், அப்போது உறைந்த மழையிலும் நான் வெண்மையாய் மாறுவேன். ஆண்டவரே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி தாங்க எனக்கு உதவி செய்ய. ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் அவன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அவரை அண்டிக்கொண்டு பார், அவரை முத்து செய்து பார், அவரை ஆராதனை செய்து பார். கர்த்தர் உன்னை பாக்கியவானாக மாற்றுவார். ஹல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் உங்களை ஆளாதபடிக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கணவரை, மனைவியை, பிள்ளைகளை பாவம் நீ சொல்ல, நீ இது உன் மேலகிற சாபம் தான் உன் கணவருக்குள்ளே வருகிறது.
உன் மனைவிக்குள்ளே வருகிறது, பிள்ளைகளுக்குள்ளே வருகிறது. சொல்லி ஆண்டவரே அந்த சாபத்தை எல்லாம் நீ சிலுவை மரத்தை தூக்கி நீ கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டு எழுதியிருக்கிறதே நியாயபரமான சாபத்துக்கு நீங்களாகும்படி நீ எனக்காக சாபம் மாறினே. ஒரு வீடு கட்ட முடியல, வியாதி குணமாகலை, சம்பள உயர்வில், ஆண்டவரே எங்கள் பிதாக்களுடைய அக்கிரமத்தை மன்னியும் என்று சொல்லி நீ பாவ அறிக்கை செய்து முழங்கால் படிட்டு செபிக்க கர்த்தர் சாபத்திலிருந்து விடுதலை தருவான். அது பாவம் உங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் பாவம் பின்பற்றிட்டே இருக்கோம், தொடர்ந்துட்டே இருக்கோம், விழுந்த இடத்துல விழுவான், செஞ்ச தப்பே செய்வான். திரும்ப சொல்கிறேன், சாபத்தை நீங்கள் கேன்சல் பண்ணனா உங்களால் முடியும். உபவாசம் பண்ணி அழுது ஜெபித்து என் தாத்தா முப்பாட்டர் அக்கிரமங்கள் மன்னினும். இளம் மரணம், விதவைகள் எத்தனையோ பேர், விதவைகள், மனைவியை இழந்தவர்கள், கணவனை இழந்தவர்கள், பிள்ளைகள் இழந்தவர்கள், இளம் மரணத்தை எல்லாம் கேன்சல் பண்ணா அந்த சாபம். அல்லேலூயா. நீங்க ஆவிக்குரிய பிள்ளைகளாய் அதை ஜெபித்து தோத்திரம் பண்ணி நான்லாம் ஜெபம் பண்ணியிருக்கேன். எங்கள் அப்பா சாகும்போது கரெக்டாக 50 வயசு, எங்கள் மாமா சாகும்போது 50 வயசு. என்னைய ஒருத்தர் சொல்லிட்டான், அப்பா வயசு செத்துருவேன்னு சொல்லிட்டான். அதோட சிம்டம்ஸும் வந்துச்சு. நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி உபவாசம் பண்ணி ஆண்டவரே அகால மரணங்கள் வரக்கூடாது. ஆமாம், ஆஃப்டர் 2008 நினைக்கிறேன், 2008 எங்கள் மாமா சித்தர் அக்கா வீட்டு. அதுக்கப்புறம் நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் சாபத்தின் ஆவி, மரணத்தின் ஆவி எங்களை ஆளுகை செய்யக்கூடாது. தீர்காயுசு சொன்னீங்களே, முதிர் வயதில் கனி தந்து புஷ்டியும் கொழுமையும் செழிமாயிருப்பி சொன்னீங்களே, அந்த சங்கீத 92:14 வசனம் வாக்குத்தத்தை நிறைவேறட்டும். நீங்கள் அதை ஜெபிக்கிற சாபத்தை கேன்சல் பண்ணணும். உங்கள் பிள்ளைகள் வம்சங்கள் வாழ்ந்து சுகித்திருக்கணும்னா சாபத்திலேருந்து நீங்கள் விடுதலை. 4ஆம் தலைமுறைக்கு நான் நியாயம் விசாரிப்பேன். யாத்திராகம் 20 அவர் 5 சொல்வார் என்றால், ஆண்டவரே எல்லா சாபத்தை நாங்கள் கேன்சல் பண்ணுகிறோம். பைபிள் சொல்லுது, அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் எப்படி மாறுறாங்களாம்? பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஏதோ ஜஸ்ட் லைக் வேர்ட், பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுவார். இல்லை, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, உங்கள் விடுதலைக்கு கர்த்தர் பேசுகிற ஒரு தீர்க்க தரிசனமான சத்தம் இது. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், முயற்சிக்கணும். அந்த அறிக்கையிட்டு தேவன் சமூகத்தை அறிக்கையிடும் போது கர்த்தர் உணர்த்தும் போதெல்லாம் குற்றமற்ற மாசற்ற விலையேறப்பட்ட ரத்தம். இதுதான் யாத்திராக புத்தகத்தில் அங்கே 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 12 13ஆம் வசனம், 12 23ஆம் வசனம் படித்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த வீட்டு மேலே ரத்தம் தெளிக்கப்படுதோ அந்த வீடு பாதுகாப்பாக இருக்கிறது. எந்த மனுஷன் இயேசு ரத்தம் தெளிக்கப்படுதோ அவன் பாதுகாப்பாக இருக்கிறார். ரத்தம் சிந்து இல்லாமல் என்ன இல்லை, மீட்பில்லை. நீ மீட்கப்பட வேண்டும் என்றால் குற்றமற்ற மாசற்ற விலையேறப்பட்ட ரத்தம் உனக்காக சிந்தப்பட்டதை நீ உணர்ந்து அறிந்து அதை நீ வாழ்க்கையில் அபியாசிக்கும் போது பிசாசு அங்கே இருக்காது. 1 யோவான் 3:8 அங்கே சொல்லுது, பாவம் செய்கிற எவனும் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். வசனம் முடிக்குது, பிசாசின் கிரியைகளை அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:38 தேவன் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்குறதாக சுற்றி திரிந்தார். அப்போ ஆண்டவர் உன்னை சுகமாக்க, குணமாக்க, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை பாக்கியவனாக மாற்ற விரும்புகிறார். 2வது, பாவ மன்னித்தோடு மாத்திரமல்ல, அவர் உன்னை என்னை ஆலயத்தில் வைக்க விரும்புகிறார். சர்ச்சுக்கு ஒருத்தர் ஒழுங்காக வரலனா அவன் கண்டிப்பாக பாவியாக இருப்பான். ஆமென். ஒருவேளை சபைக்கே ஒருத்தர் வர முடியலனா அவன் பாவியாக இருப்பான். நீதிமான் சபையிலே பாவி நிலை நிற்பதில்லை. ஏன்? ஆண்டவர் சபையிலே கொண்டு வந்து அவனை போதிக்கிறார், அவனை கற்றுத்தருகிறார், அவனை விடுவிக்கிறார், அவனை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நான் அந்த சகோதரன் சொன்னேன்ல, அவன் அந்த மாதிரி பொம்பளையை ஏன் பாஸ்டர் சர்ச்சில் சேர்க்குறீங்க? இன்னைக்கு அவன் பாவியாக தான் வருவான், இன்னைக்கு துரோகியாக வருவான், ஆனால் முடிவிலே அவன் நீதிமானாக இருப்பான். ஏனென்றால் சபையிலே தேவன் உலாவுகிறவராக இருக்கிறார். நான் அவரோடு உலாவி நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. எப்பேற்பட்ட பாவியும் கடங்காரனும் வியாதிக்காரனும் பலவீனரும் ஒன்றுமில்லாதவனும் தேவாலயத்தில் வரும்போது கர்த்தர் அவனை பாக்கியவனாக மாற்றுகிறார். அல்லேலூயா. அதனால்தான் 10 கட்டளை ஒரு கட்டளை சொல்லுகிறார், என் ஓய்வு நாளிலே இஷ்டமானதை செய்யாதே. நீங்கள் ஏசாயா 58:13 வசனத்தை படிங்க, அது ரொம்ப தெளிவாக இருக்கும். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ஞாயிற்றுக்கிழமை ஏன் ஆசரிக்க வேண்டும், ஞாயிற்றுக்கிழமை ஏன் ஒரு மகிமை நாளா என்ன வேண்டும்? கர்த்தர் அங்கேதான் மனிதனை விடுதலை செய்கிறார், அங்கேதான் பரிசுத்தப்படுத்துகிறார், அங்கேதான் பாவத்தை மன்னிக்கிறார், அங்கேதான் ஞானத்தை கற்றுத்தருகிறார், அங்கேதான் அறிவை போதிக்கிறவராக இருக்கிறார். படிக்குமா? ஏசாயா, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு
உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமை நாள் என்றும் மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரிலே நீ மனமகிழ்ச்சி. எப்படிங்க? 1 கோடி ரூபாய் பாக்கெட்ல வச்சுக்கிறவன், வீட்டில் வச்சுக்கிறவன் அழுதி உட்காந்துருப்பானா? 2000 ஸ்கொயர் ஃபீட்ல பில்டிங் கட்டுறவன் சிச்சின்னு இல்லாமல் அழுதுன்னு இருப்பானா? கர்த்தர் உன்னை ஆசிர்வதிக்கும் போது அது உனக்கு கர்த்தரிலே மனமகிழ்ச்சியாக இருப்பாய். உன்னை உயர்ந்த இடத்துல ஏறி இருக்கும்படி யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாயிலை சொல்லிட்டு அல்லேலூயா. இந்த ஓய்வு நாளில தான் ஒருத்தருடைய வாழ்க்கையே மாற்றப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை யார் வந்து இங்க 8 மணிக்கு ஆராதனை, 8 மணிக்கு அந்த முதல் ஜபத்தில் இறக்குறானோ அவன் வாழ்க்கையும் பாருங்க. ஆண்டருடைய வேலையை, ஊழியத்தை அசட்டையாக வந்தும் வராமல், கண்டும் காணாமலும் மெத்தனமாக ஒரு விறுவிறுப்பு இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லாமல் வாழ்கிறான். அவன் வாழ்க்கையும் பாரு. அவன் பாக்கியவனாக இருப்பான். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க ஆமே. நீங்கள் இது ஏதோ ஒரு நாளுங்க வரலாம் பாஸ்டர் திட்டு வாருங்க. அவங்களுக்கும் இல்லை, நான் கர்த்தருடைய கவனி, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறேன், கர்த்தரை ஆராதிக்க போகிறேன், கர்த்தருக்கு நன்றி செலுத்த போகிறேன், கர்த்தரை துதிக்க போகிறேன். வருவதற்கும் நிறைய வித்தியாசம். இந்த நாட்டுக்கு வருது அப்படி கர்வமாக வீட்டில் உட்காந்துக்கிறது, ஜபம் கொண்டதுக்கு டயர்டாக இருக்கிறது, அவங்களையும் பாருங்கள். ஒரு பைத்தியம் மாதிரி எல்லா ஜபத்துக்கு ஓடுற ஆளையும் பாருங்கள். கர்த்தர் அவங்களை தனியாக பிரித்து காட்டுவார், அவர்களை ஆசீர்வதிப்பார். உபதேசம் உள்ளே போக போக, சத்தியம் உள்ளே போக போக கர்த்தர் அவங்களை விடுவிக்கிறார். சங்கீதம் 92 சங்கீதத்திலே 13 வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் அவருடைய தேவனுடைய பிரகாரங்களிலே அவர்கள் செழித்திருப்பார்கள். அல்லேலூயா. நீ சத்தியத்தை வசனத்தை கேட்க ஓடி வர இத்தனை வருஷம் வந்து உனக்கு ஜெபிக்க தெரியல, பாட தெரியல, நீ கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்படலை, வைக்கப்பட்டிருக்கிற. இது வந்து வச்சுட்டு எடுத்துட்டு போயிடலாம். ஆனால் இது நட்டப்பட்டிருக்கு. நீ கர்த்தருடைய ஆலயத்தில் வச்சுட்டு எடுத்துட்டு போயிடலாம். ஆனால் நாட்டப்பட்டிருக்கணும். யார் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. அறிவு இன்னும் கூட இந்த சர்ச்சுக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது, சபைக்கும் அவங்களுக்கு எந்த கான்டாக்டும் இருக்காது, ஊழியக்காரங்க அந்த கான்டாக்டும் இருக்காது. செல்ஃபோனில் ஒரு முறை கூட அவங்க ஃபோன்லேருந்து பாஸ்டர் நம்பருக்கு ஃபோன் வந்தே இருக்காது. அவங்களுக்கு சபைக்கு எந்த கனெக்ஷனே இருக்காது. வருவாங்க, உட்காருவாங்க, போவாங்க. அவங்க வாழ்க்கையிலே ஒரு மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை. யார் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் பிரகாரங்களிலே அவர்கள் செழித்திருப்பார்கள். அப்போ தேவ ஆலயத்திலே யார் வந்து அமர்ந்து ஆராதிக்கிறார்களோ அவர்கள் அதிர்ஷ்டக்காரர்களாக, பாக்கியவான்களாக, அறிவாளிகளாக, புத்திசாலிகளாக, திறமைசாலிகளாக, விடுதலை அடைந்தவர்களை மாற்றுகிறார். எவ்வளோ பெரிய பாவியாக வந்தாலும் மாற்றுவார், பேய் பிடிச்சு வந்தால் மாற்றுவார், மந்திர சூனிய கட்டிலோடு மாற்றுவார். நீ உள்ள வந்து துர்பாக்கியவதியாக வந்திருப்ப, ஆனால் கர்த்தர் நாள்பட நாளாக உன்னை பாக்கியவதியாகி மாற்றுவார். உபதேசம் அவனை விடுதலை செய்யும், சத்தியம் அவனை மாற்றும், சத்தியம் அவங்களுக்குள்ளே கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யும். சங்கீதம் 84 சங்கீதம் 4 வசனத்தை நீங்கள் படிக்கும் போது இங்கே சொல்கிறது இப்படி பாருங்க. சங்கீதம் 84:4, உம்மிடத்திலே உம்முடைய ஆலயத்திலே வாசமாக இருக்கிற பாக்கியவான்கள், அவர்கள் எப்போதும் துதித்து கொண்டிருப்பார்கள். சங்கீதம் 65:4 படிங்க. சங்கீதம் 65:4 படிங்க. உம்மிடத்திலே உமது பிரகாரங்களில் வாசமாக இருக்கும்படிக்கு நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. இந்த சர்ச்சில் கூட எல்லாராலும் அந்த 4 வாரம் வர முடியாது, ஒரு வருஷத்துக்கு 52 வாரம் வர முடியாது. ஆமென். எல்லாரும் வர முடியாது. எல்லாரும் இந்த சபைக்கு வந்து ஒரு பெருக்கிற வேலையிலிருந்து, துடைக்கிற வேலையிலிருந்து இந்த ஊழியத்தில் பயன்பட முடியாது. நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். அல்லேலூயா.
அதே வசனம் 5வது வசனம், ஆலயத்தின் நன்மையாலே நாங்கள் திருப்தியாகிறோம். இந்த ஆலயத்தின் நன்மை அவனுக்கு கிடைக்காது. இந்த ஆலயத்தின் நன்மையால் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த ஆலயத்தில் நாட்டப்பட்டபடினாலே, இந்த ஆலயத்துக்குரிய பங்கிலே நான் பங்கு பெறுகிறபடினாலே இந்த ஆலயம் என்னை ஆஸ்வதிக்கிறேன். ஒரு முறை ஒரு உபவாச கூட்டம் நினைக்கிறேன், பத்திரிமேட்டு எங்கேன்னு தெரியல. ஆனால் யாருமே இல்லை. இந்த ராத்திரிக்கு சுதா மட்டும் தான் உட்காந்துச்சு. சுதா ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணிட்டு போலாம் கிடையாது. அந்த 1 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுறது தான். ஒரு ஆள் இருந்தாலும் ஒரு மணிக்கு செவிக்கு. ஒரு சில விதத்தில் அதிகாலை ஜெபம் பண்ண யாருமே வர மாட்டாங்க. ஜெபம் பண்ணு. ஒரு ஆள் போகிற 1 மணி நேரம் ஜெபம் பண்ணியாச்சு, உபவாசம் கூட பண்ணியாச்சு. நானும் அடிச்சு பிடிச்சி வேகமாக வரேன். ஐயோ இன்னைக்கு உபவாச கூட்டம் போனோமே. ஆனால் கர்த்தர் என்னுடைய தேவைக்காக ஒரு ஆத்மா வைத்திருக்கிறார். அது காணிக்கையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய ஆலயத்திலே நீங்கள் நாட்டப்பட்டவர்களாய் சேர்த்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறவர்கள் நீங்க பாக்கியவான்கள். நீங்க ஆலயத்தில் ஓடுறதுலேயே இருக்கியா? ஊர் சுற்றி பழகிற சில ஊர் சுற்றி பழகிட்டு அங்கே போய் இங்கே போய் ஊர் சாப்பாடுக்கும் வீட்டு சாப்பாடுக்கும் நிறைய வித்தியாசம் தான் இல்லையா? ஊர் சாப்பாடு போய் டேஸ்டாக தான் இருக்கும். ஆனால் ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சிடும். ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சிடும். ஆமே. வீட்டு சாப்பாடு போய் எந்த நோயும் வரவே வராது. அது ரொம்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதை. நீ ஆலயத்தில் நாட்டப்பட பாருங்க. 18 வருஷமாய் நிமிர முடியாத அந்த கூனி தேவ ஆலயத்தில் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். இது லூக்கா 13 வசனம் இருக்கு. பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தால் ஆண்டவர் சொன்னார், 18 வருஷமாய் என் ஆபிரகாமின் குமாரத்தை சாத்தான் கட்டி வைத்திருக்கிறானே, இயேசுவின் நாம விடுதலை பெறு. என் வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு சாபங்கள்லாம் உடைந்து பல வருஷம் திருமணம், பல வருஷம் குழந்தை இல்லாதவங்க. அல்லேலூயா. ஒருத்தர் 17 வருஷம் குழந்தை இல்லை, கிழவன் கேள்வி வந்து நிற்கிறாங்க. 17 வருஷம் 2 பேருக்கு ஜெபித்தேன். ஒருத்தர் ஈசாக்கு, ஒருத்தர் சாமுவேலு. இன்னைக்கு 2 குழந்தை. அல்லேலூயா. சர்ச்சுக்கு புதுசாக வராங்க. நான் புதுசாக ராமகுமாருக்கு 14 வருஷம் குழந்தை இல்லை. அவங்க சர்ச்சுக்கு வரவங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை வந்துருச்சு. 5 வருஷம் போய் ஜெபம் பண்ணுறேன். 5 வருஷம் இந்த பேய் உள்ளேருந்து சொல்லுது, என்ன என் பொண்ணை நான் விட மாட்டேன். சின்ன வயசு செத்து போனாங்க. அம்மா பேய் அப்படி அம்மாயெல்லாம் பேயெல்லாம் வரமாட்டாங்க. என் பொண்ணை விட மாட்டேன். பேய் இயேசுவை நல்ல தாயா. நான் பேய்கிட்ட பேசுகிறேன், நல்ல தாயா. பொண்ணை சொல்ற வாழ்கிற பிள்ளைய டைலாக் பேய்க்கு சொல்கிறேன். வாழ்கிற பிள்ளைய தாயார் கெடுக்கிற, ஏன் தாயார் பேரில் கெடுக்கிற பேய பேசுவீனா. இன்னைக்கு 3 பிள்ளைங்க. ஆமே. அல்லேலூயா. நீ சர்ச்சில் வந்து உட்காரும் போது எவ்வளோ சாபத்தில் இருந்தாலும், நீங்கள் போன வாரத்தில் ஒரு சர்ச்சு வீடு டெடிகேஷன் பண்ணோம். இந்த மாதமா இந்த மாதத்தில் 15 ஒரு டெடிகேஷன் பண்ணோம். கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கு மேலே அந்த வீடு கட்டுங்க. அவங்க அவ்வளோலாம் ஒருத்தர் கிடையாது. குடிகாரர். சர்ச்சு வந்து குடிப்பார், குஸ்து வந்து நடிப்பார், அந்நிய பாஷை பேச நடிப்பார். ஆமே. கர்த்தர் சபைக்கு உள்ள வரும்போது எவ்வளோ பேர் கடங்காரனா குடிகாரனா பாவியா இருந்தாலும் உன் சாபங்கள் உடைக்கப்படும். அல்லேலூயா. அதுதான் அவர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். இந்த ஆலயத்தை ஏதோ நினைக்காதீங்க. அங்கே தான் உன் வாழ்க்கை மாறுது, அங்கே தான் சாபம் மாறுது, அங்கே தான் கர்த்தர் உனக்கு ஞானத்தை கட்டுது, அங்கே தான் விசுவாசத்தை கட்டுது, அங்கே தான் பக்தியை கற்று தருகிறான். அல்லேலூயா. இன்னொரு கூட அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறாரு பாருங்க. அடுத்தது போதிக்க ஆரம்பிக்கிறார். என்ன பண்ணுறாருங்க? சர்ச்சில் வந்து சும்மா உட்காந்து கதை கேட்கறது இல்லை. சர்ச்சுடைய இந்த போதனை கேட்குறவனுக்கும் போதனை கேட்காதுங்க பெரிய வித்தியாசம். இந்த பேய் பிசாசு மந்திரம் அபிஷேகம் அப்படிலாம் ஓடுவான். ஆனால் அவன் நிலைத்திருக்க மாட்டான். வசனத்தை யார் கரெக்டாக கற்றுக்கிறாங்களோ, வசனத்தை கீழ்படுறாங்களோ, அந்த வசனம் அவங்கள விடுதலை செய்யும். அடுத்து என்ன பண்ணுறாரு? நீங்கள் பைபிளை படிச்சிங்கன்னா அவர் போதிக்க ஆரம்பிக்கிறார், கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறார், சத்தியத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. ஆமாமா. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் நீ பாக்கியவான். ஒரு வசனத்தை வாங்க. சங்கீதம் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34 ஒரு 4 பாயிண்ட் சொல்கிறேன். நீங்கள் சர்ச்சுக்கு வந்த உடனே நீ எப்படி பாக்கியவானாய் மாறுற, அதிர்ஷ்டங்கள் எப்போ வருது, எப்போ வாழ்க்கையில் விடுதலை வருதுன்னா, நீதிமொழிகள் 8:34 படிங்க. என் வாசப்படியிலே நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை கிடைப்பதற்கு காத்திருக்க வேண்டும். சர்ச்சில் வந்து பிரசங்கத்துக்காக காத்திருக்க வேண்டும், உபதேசக்காய் காத்திருக்க வேண்டும், இறைவனுடைய வார்த்தைக்காய் காத்திருக்க வேண்டும். கவனி,
யாரு கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறாங்களோ அவங்க தான் என் பாக்கியவான். அல்லேலூயா. எதுவுமே அவசர கதியில் எதுவுமே நடந்துடாது. இப்போ ஒரு பிரசங்கம் பண்ணுனா பிரசங்கம் அப்படிலாம் வந்துடாது. காத்திருக்கணும், தேவ சமூகத்தில் காத்திருக்கணும், என்ன பேசுகிறோன்னு காத்திருக்கணும். ஆண்டவரே, அப்போ இந்த பிரசங்கத்தை நான் எழுதும் போது கிட்டத்தட்ட 11:45 11:45 ஐ ஃபினிஷ்ட் லைன் 50. இந்த மெசேஜை நான் முடிக்கும் போது ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க தேவ சமூகத்திலே நீங்க காத்திருக்க காத்திருக்க காத்திருக்கதான் நீ பாக்கியவானாய் மாறுவேன். பிரசங்கம் உன் காதுக்குள்ள நுழையணும், போய் அதுக்காக காத்திருக்க வேண்டும். எஸ்ரா சொல்றாரு 7:10 எஸ்ரா நீதி நியமங்களை போதிக்க உபதேசிக்க பண்ண தான் இருதயத்தை அவன் பக்குவப்படுத்த, இதயத்தை கண்ட்ரோலா வச்சுக்கணும். நிறைய பேர் பிரசங்கத்துக்கு இடர்ல இருக்கக்கூடாது, பிரசங்கத்துக்கு இடர்ல இருக்கக்கூடாது, சத்தியத்துக்கு இடர்ல இருக்கக்கூடாது. நீ தேவ சபை சின்ன பையனை கூட காத்திருக்கணும். ஆண்டவரே, யார் வசனத்துக்கு காத்திருக்கிறாங்களோ அவங்க தான் பாக்கியவனாக கர்த்தர் மாற்றுகிறார், அதிர்ஷ்டக்காரர்களாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. பைபிள் சொல்றது எவனால் இடரலோ அவனுக்கு ஐயோ. நிறைய பேர் என்ன பிரசங்கமே பண்ண விட மாட்டாங்க, தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆவே இடரல் எவனால் இடரலோ அவனுக்கு ஐயோ. ஆவேன்னு சொல்லுங்க. ரெண்டாவது, நீங்க வசனத்தை நீங்க பாக்கியவனாய் மாற வேண்டும், வசனத்துக்கு காத்திருக்க வேண்டும். சங்கீதம் 119:1 சொல்லுது. சங்கீதத்தில் 119:1 சொல்லுது. அங்க படிமா, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான். இந்த பைபிள் படி நடக்க கொஞ்சம் முயற்சிக்கணும். ஆமே, நீ பைபிள் படி நடக்காம துன்மார்க்கமா நடந்துட்டு பைபிள் படி ஆசீர்வாதம் வரவே வராது. ஹல்லேலூயா. எதுவுமே பைபிள் படி நடக்கிறேன், ஆமா நான் பைபிள் படி தான் நடக்கிறேன் சொல்லு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ரெண்டாவது, நான் பைபிள் படி நடக்க கர்த்தாவே எனக்கு போதியும், இந்த வசனப்படி நடக்க போதியும். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது, பொய் பேசக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு பைபிள் படி நடக்க எனக்கு கற்றுத்தான், எனக்கு போதிய ஆண்டவரே. யார் இந்த பைபிள் படி நடக்க வாழ்க்கை முயற்சிக்கிறார்களோ அவர்கள் துர்பாக்கியவான் துர்பாக்கியவதி அல்ல, அவங்க பாக்கியவான் பாக்கியவதியாக மாறுகிறார்கள். இந்த வேதமே அவர்களை ஆசீர்வதிக்க துவங்குகிறது. நீங்கள் எத்தனை வருஷம் வந்தாலும் இந்த கோபம், கசப்பு, பெருமை, தூஷணம், வைராக்கியம் ஏன் தெரியுமா? இந்த பைபிள் அவங்களுக்குள்ள இல்லை. அதனால தான் இந்த பைபிளில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் அவங்களுக்கு வராது. இன்னும் வறுமை, இன்னும் குடிகாரன் கணவன், வாயாடி பொம்பளை, கீழ்ப்படியாத பிள்ளைங்க, சண்டை, வியாதி, இழப்பு, நஷ்டம், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இது வேதத்தின்படி நாம் நடக்க மறக்கிற போது மந்திரமோ சூனியமோ சாபமோ அது தலைவிரித்து ஆட ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நீங்க ரெண்டாவது என்ன பண்ணணுமா? பைபிள் நடக்கணும். மூணாவது, சங்கீதம் 1 சங்கீதம் 12 சொல்லுகிறது, தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த பைபிள் என்ன பண்ணணும்? மெடிடேஷன் பண்ணணும். இப்போ நான் பிரசங்கத்தை நோட் புக்கில் எங்கள் நோட் புக்கு பேனெல்லாம் எங்கள் நோட் புக்கு பேனெல்லாம் எழுதி கொண்டு போய் பாருங்கள். அந்த ஐயா பாருங்கள், பின்னாடி பாருங்க, சின்ன பையன் மாதிரி இருக்காரு பாருங்க, மாப்பிள்ளை. ஆமென், அல்லேலூயா. 100 வயது கிழவனும் வாலிபன் எனப்படுவான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. பாருங்க, அந்த வசனத்தை எழுதுறாரு பாருங்க. அவர் வயசை போய் பர்சனலாக கேளுங்க, அப்படி மயக்கச்சி கீழே ஊந்துருவீங்க. கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கிற சங்கீதம் உங்களுக்கு சங்கீதம் 103:5 பிரதர், உங்களுக்கு 103:5, உன் வயதை திரும்ப வாழ வயதை போல மாற்றுவேன். ஆமாவா? உற்சாக கேளுங்க, ஒரு வயசு நான் கேளுங்க, கிரு மயக்கச்சிக்கே ஊதுருவீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் மேல் இருக்கிறது. ஆமே, எழுதினார் பாருங்க, அழகா எழுதினார் பாருங்க. என்ன சொல்றது வசனம்? நீங்க தியானமா அவர் சொன்னார் என்கிட்ட, வசனம் நீ சொன்ன வசனத்தை நான் எழுதிப்பேன், வீட்டை போய் படிச்சு பார்ப்பேன். நீங்க தியானிக்க தியானிக்க அந்த தியானம் அது இனிதாய் மாறும். அது உங்களை ரட்சிப்புக்கு நடத்தும், உங்களை பரிசுத்த வாழ்க்கை நடத்தும், உங்களை ஆசீர்வாதத்தை நடத்தும். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் அது ஆத்துமாக்களை அது உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய சத்தியம் அது சுத்தமும் அது உண்மை உள்ளதுமாக இருக்கிறது. அந்த வசனம் கேட்க 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 அது உங்கள் விடுதலை தரும் என்று சொல்லி அதே சங்கீதம் நீங்கள் 19 வாசிக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் சத்திய வசனத்தை என்ன பண்ணோம்? ஒரு அதிகாரம் படிக்கிற ஆளாக இருந்தால் ஒரு அதிகாரத்தை 4 நிமிஷத்தில் படிச்சிடலாம். என்ன மாதிரி ஆள் 4 நிமிஷம் படிப்பேன், உன்ன மாதிரி ஆள் 5 நிமிஷம் படிக்கலாம், 10 நிமிஷம் படிக்கலாம், எழுதுக்கூட்டி படிக்கலாம். நான் சொல்லிட்டேன், ஒரு வசனத்தை, ஒரு அதிகாரத்தை நீங்கள் திரும்ப திரும்ப 1/2 hour படிங்க. அது உங்களை விடுவிக்கிற வரைக்கும், உங்களை பரிசுத்தமாக்குற வரைக்கும், அந்த வசனம் மனதில் பதிகிற வரைக்கும், ஒரு வசனமாகிலும் மனதில் தங்குற வரைக்கும் நீங்கள் திரும்ப திரும்ப படிக்கும் போது நீ முடிக்கும் போது நீங்கள் பாக்கியவா. அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவா. இன்னும் கீழே படிக்கும் போது அதே நீதிமொழிகள் 28
அங்கே 14 சொல்லுது, சாரி தப்பாக சொல்லிட்டேன், நீதிமொழிகள் 29:18 சொல்லுது. அங்கே என்னவா, வேதத்தை காக்கிறவன் பாக்கியமா. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவன், நீ வேதத்தை காக்கணும் என்ன பண்ணுங்க, உன் இதயத்தில் வேதத்தை வச்சு சுமக்கணும். ஆமென். சங்கீதக்காரன் 119 சங்கீதம் 11ஆம் வசனத்தில், உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடி உன் வாக்கை என் இருதயத்திலே நான் வைத்து வைத்தேன். லார்ட், ஐ ஹைடிங் ஒரு ஹோர்ட் இன் மை ஹார்ட் என்றது. உன்னுடைய வார்த்தை என் இதயத்தில் நான் ஒளித்து பத்திரப்படுத்தி மறைத்து வைத்திருக்கிறேன். ஏனென்றால் உன் வார்த்தை எனக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் பாவம் செய்வதில்லை. அல்லேலூயா. நிறைய பேருக்கு அப்படியே பிசாசு பொறிக்கிறான். மத்தேயு 13 படி பிசாசு பொறிக்கிறான். வழி அருகே விதைக்கப்பட்ட அது நிலமாக இருக்கிறது. கற்பாறையிலே விதைக்கப்பட்ட ஒரு நிலமாக இருக்கிறது. அந்த கற்பாறை உள்ள ஒரு நிலம், வழி அருகே உள்ள நிலம், அதுக்கப்புறம் முள்ளு உள்ள நிலம். எது நல்ல நிலமாக இருக்கிறதோ அந்த நிலம்தான் 100ஆக அது பலன் தர ஆரம்பிக்கிறது. நீ என்ன மாதிரி நிலத்தில் விதைக்கப்படுகிறது. ஆவேன்னு சொல்லுங்க. அப்போ உன் இதயமாக அந்த நிலம் கற்பாறையா இருக்கா, இல்லை முள்ளு உள்ளதா இருக்கிறதா, வழி அருகே கண்டவன் உள்ள வரானா, கர்த்தருடைய வசனம் மிதிப்படுதா, எந்த இதயத்தில் வைத்து காக்கப்படுதோ அந்த மத்தேயு 13 சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் உங்க வாழ்க்கையில் நிறைவேறும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அப்போ அடுத்தது நம்ம பாக்கியவனாய் மாறணும்னா இந்த வசனத்தை நம்முடைய இதயத்தில் வைத்து வேதத்தை காக்க வேண்டும். முதல் காத்திருக்க வேண்டும் சொன்னேன், ரெண்டாவது நடக்க வேண்டும் சொன்னேன், மூணாவது தியானிக்கணும்னு சொன்னேன், நாலாவது காக்கணும். கர்த்தருடைய வேதத்தை காக்கிறவன் யாரு? பாக்கியவன். ஐந்தாவது வாசிக்கணும். பைபிளை வாங்கிட்டு போய் சுமந்து வரக்கூடாது. நிறைய பேருக்கு டிகிரிலாம் படிச்சிருப்போம், நல்ல டிகிரி படிச்சிருப்பான், பைபிள் படிக்க தெரியாது. யாரா அது? வெளிப்படுத்தல் 1:3 சொல்லுகிறது, இந்த தீர்க்கதரிசன வசனத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்கிறவனும் பாக்கியவா. இந்த பைபிளை ரீடுன்றது வேற. ரீடுன்றது இங்கிலீஷில் ரீட், அது சவுண்ட்லெஸ் கூட இருக்கலாம், சத்தமேல கூட படிக்கலாம். ஆனால் தமிழ் அழகாக வாசினா என்ன பண்ணும்? உச்சரின்னு அர்த்தம். உச்சரி, என்ன படிக்கிறியோ அதை உச்சரி. பைபிளை வாசி, உன் காது கேட்கணும். அல்லேலூயா. வாசிக்கிறவரும் கை கொள்கிறவரும் தியானிக்கிறவரும் பாக்கியவா. அந்த வசனத்தை நீங்க படிங்க, தயவுசெய்து வாசித்து பாருங்க, நீங்க தானாவே பாக்கியம். அல்லேலூயா. ட்ரை பண்ணுங்க, உங்க பிள்ளைகளை பைபிளை படிக்க சொல்லித்தாங்க. பைபிள் நீங்க படிங்க, வாங்கி தரது வாசிக்க. ஐயோ கடன் தெரியல, கடன் மாறும், படி. வியாதி மாறல, படி. பைபிளை படி. பட்சா போயிடுமா, படி. அல்லேலூயா. கர்த்தரோட சாபத்தை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அடுத்தது நீங்க பைபிளை கேட்டது மாத்திரம் இல்ல, அடுத்தது அவர் வழி ஒன்று காட்டுறார். இதோ படிக்கிறேன், நீதிமொழிகள் 128:1 படி, சாரி சங்கீதம் 128:1 படிங்க. சங்கீதம் 128:1, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியிலே நடக்கிறவன் எவனோ. ஹலோ, நீங்க கடவுள் காட்டுற வழிதான் இல்லையா? மேல சங்கீதம் 1:1 படிக்கிறோம், பாவிகளுடைய வழி இருக்கா, துன்மார்க்கன வழி, துன்மார்க்கனுக்கு நல்ல முடிவில்லை. கர்த்தருடைய வழி உத்தமனுக்கு அரண். நீங்க இந்த சர்ச்சில் உட்காந்து வெளியே போனோன்னு நிறைய உங்களை மிஸ்கைட் பண்ணுறதுக்கு பல ரூட்லாம் காட்டுறதுக்கு பேய் ரெடியாக உட்காந்துக்கிறான். ஆமென். நலமில்லாத வழின்னு போட்டுருக்கு, நலமில்லாத வழி. ஆனால் யார் ஒருவன் யார் ஒருத்தி கர்த்தருடைய வழியிலே நடக்கிறார்களோ அவர்கள் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்குமா, வம்சங்கள் ஆசிர்வதிக்கப்படுமா, தலைமுறைகள் ஆசிர்வதிக்கப்படுமா. ஆமே. நல்ல வழி எது என்று அறிந்து அதிலே நடுவுங்கள், உங்க ஆத்துமாவுக்கு அது இளைப்பாறுதலாக இருக்கும். அல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய சிலர்கள் இந்த வழி விசனமா இருக்கும். அப்படியே கடி என்னமோ சும்மா திட்டுறாங்க, எல்லாம் ஜபத்துக்காக சொல்றாங்க. ரெஸ்ட் எடுக்க வேணாமா, ரெஸ்ட் எடுத்துக்க வேணி, அவள் தான் போ. கர்த்தருடைய வழி உத்தமருக்கு. வியாழக்கிழமெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஆலயம் காணும், ஒரு ஆலயம் காணும், 8 பேர். கேக்குதாமா? நீங்களா வீட்டில் நினைக்கிறீங்க? சாபத்தை வாங்கிறாதீங்க, இயேசுகிட்ட வா,
உன் சாபெல்லாம் ஓடு. வந்து அழுது உட்காந்து ஜெபி. உன் கணவருக்காய், மனைவிக்காய், பிள்ளைகளுக்காய் ஆண்டவரேன்னு சொல்லி ஆலயத்தில் நாட்டப்படு. வசனத்தை காதிலே கேளு. அவரு காட்டுற வழியிலே நடக்க முயற்சிப்பார். நீ கடங்காரியா இல்ல, வியாதிக்காரியா இல்ல, சண்டைக்காரனா இல்ல, நீ பாக்கியவனாய் மாறுவ, நீ பாக்கியவதியாய் மாறுவ. ஆண்டவர் சொல்ற அவர் வழியிலே நடக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்க எரேமியா 17:7 சொல்லுது, கர்த்தரவே நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் பாக்கியவான். நீங்க ஆலயத்துக்கு அவர் காட்டுற வழியில் வரும்போது ஒரு நம்பிக்கை வரும். ஒரு காலத்தில் நமக்கு நம்பிக்கை இல்லை, எப்படி வாழ்றதுன்னு தெரியல, யார் துணை நிற்பான்னு தெரியல. வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே என்னை காத்திடுவாரே, வேண்டிடுவேனே காத்திடு. யாரு? யார் என்னை கைவிட்டார், இயேசு கைவிட மாட்டா. ஹல்லேலூயா. உனக்கு வாழ்க்கை நம்பிக்கை தெரியுமா? இயேசு என்னை கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தாதுங்க. நீ ஆலயத்தில் வந்து வசனத்தை கேட்க கேட்க அவர் மேலே ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிக்கிறது. அந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தாது. ரோமர் 5 சொல்லுது, என் இதயத்தில் ஊட்டப்பட்ட தேவ அன்பு அந்த நம்பிக்கையை அதிகரிக்க செய்து, அந்த நம்பிக்கையினை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. 97ஆம் ஆண்டு முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். கிட்டத்தட்ட 27 வருஷம் என் நம்பிக்கை வீண் போகலை. ஒரு நாள் நம்பினவர் என்னை கைவிடவில்லை. எத்தனையோ பேருடைய நம்பிக்கை இயேசு ஒரு நாள் வெட்கப்படலை. அல்லேலூயா. நீங்கள் அவருடைய சமூகத்திலே அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க கர்த்தர் உன்னை பாக்கியவனாய் மாற்றுகிறார். ரெண்டாவது என்ன செய்கிறார் பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 3:13 ஞானத்தையும் அறிவையும் தர ஆரம்பிக்கிறார். நீதிமொழிகள் 3:13 படிச்சிங்கன்னா, எவ்வளோ பெரிய முட்டாள், பேத, அறிவில்லாதவர்கள், திறமை இல்லாதவர்கள், புத்தி இல்லாதவர்கள், அவர்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க துவங்குகிறார். படிங்க நீதிமொழிகள் 3:13 படிங்க. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும். அல்லேலூயா. நிறைய பேருக்கு எத்தனை வருஷம் புத்தியை வரவே வர, ஞானம் வரவே வர. இயேசுடைய ஆலயத்தில் நீ வரும்போது, அவருடைய ஆவியாளர் மேல் வரும்போது, ஏசாயா 11:2 படி ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் தெளிவையும் உணர்வையும் அருளுகிற ஆவியானவர் உனக்குள்ளே கிரீசை. ஒரு 1000 ரூபாய் வந்து எப்படி சொல்லப்படுறது, 500 ரூபாய் எப்படி சொல்லப்படுறது, 5000 எப்படி சொல்லப்படுறது, 5 லட்சத்தை எப்படி சொல்லப்படுறது. அந்த அறிவையும் ஞானத்தையும் தேவன் தர ஆரம்பிப்பா. அல்லேலூயா. அவர்களை பாக்கியவனாய் பாக்கியவதியாக கர்த்தர் மாற்றுவா. ஆமேன்னு சொல்லுங்க. ஒருவேளை நீங்க இன்னும் சாபத்துக்கு கீழே இருப்பீர் என்றால் தேவ சமூகத்தில், ஆண்டவரே என்னை பாக்கியவனாய் மாற நடத்துங்க ஆண்டவரே. நீதிமொழிகள் 28:14 சொல்லுது, துணிகரத்தை மாற்று. நிறைய பேர் துணிகரம், பொய், திருட்டு, களவு, ஆமே, சண்டை, விபச்சாரம், வேசித்தனம், துணிகரம். ஆனால் வசனம் சொல்லுது, எப்போதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். இதயத்தில் அடுத்தது தெய்வ பயத்தை தருகிறாருங்க. எங்கே போனாலும் ஒரு சுய கட்டுப்பாடு. ஒரு ஆணுகிட்ட பேசும்போது, பெண்ணுகிட்ட பேசும்போது, கையில் பணம் வரும்போது, பேர் புகழ் வரும்போது ஒரு கட்டுப்பாடு, தெய்வ பயத்தை தருகிறார். வசனம் சொல்லுகிறது, எப்போதும் பயந்திருக்கிறவன் யார்? அவன் பாக்கியவான். ஒரு தெய்வ பயத்தினாலே கர்த்தர் நிரப்புவான். அது மாத்திரம் இல்லாமல் இந்த சங்கீதம் 84:5 சொல்ல படிங்க. சங்கீதம் 84 சங்கீதத்தில், உண்மையிலே பலன் கொள்ளுகிறவர்களும் ஆண்டு சொல்றாரு, ஒரு 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 லா, ஒரு சட்டத்தை நாம் இதயத்தில் எழுதுகிறார். ஏய், இப்படிதான் போய் இப்படி வாடா. அந்த இதயம் இயேசுக்காக எழுதப்படுகிறது. உண்மையிலே பலன், சோர்ந்து போனால் பலன் தருவார். அந்த வழி இதயத்தில் செமையான வழியை எழுதுவார். அல்லேலூயா. ஆமே. கடைசியா இயேசு நம்மை பாக்கியவனாய் மாற்றுவதற்கு நாம் செய்ய வேண்டியது நம்முடைய குணங்கள். நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்க பார்ப்போம். 5ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் எடு. பாதி தூரத்தில் உட்காந்துக்கிற. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து படி. பெருமை, திமிரு, கர்வம் ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு பேண்ட்டு போட்டோம், அப்படியே ஒட்டையும், அப்படியே பார்த்துருக்கியா, ஒரு செருப்பு நடிக்கும், அப்படி செருப்புக்கே 150 ரூபா செருப்புக்கே டான்ஸு நடிப்பு.
ஆமாவா? அந்த எளிமையாக கர்த்தர் மாத்தி, பணம் இருந்தாலும் பணம் இல்லாவிட்டாலும் அந்த கர்வம் பெருமை, யாரு ஆவில எளிமை இருக்கோ, எல்லாரும் சக மனிதன் நினைக்கிறார்களோ, எல்லாரும் அன்பு பாராட்டுகிறார்களோ, எல்லாரும் தோழனாய் தோழியாய் நினைக்கிறார்களோ, அவங்க ஆவி எளிமையா இருக்கிறபடினாலே என்ன சொல்றான், அவங்க பாக்கியவான்கள். யார் அவங்க? அவங்களுக்கு தான் வாப்பா வாப்பா வா ராஜா ராஜாஜா. இந்த பெருமை திமிர் பிடிச்சவெல்லாம் அந்த பரலோகத்து இடம் இல்லை. நீ வா, ஆவிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அடுத்த வசனம், துயரப்படுறியா, உங்களை தேற்றுவார் இல்லையா, உதவி செய்யற யாரும் இல்லையா, கவலைப்படாத, நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள், நீங்க பாக்கியவான்கள், உங்கள் துயரத்தெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். அப்புறம் பேர் என்னது? சாந்தி. சாந்தமே இருக்கு. பிரசங்கத்துக்காக சொல்றேன், அதுக்காக போய் எது சொல்ற போறீங்க? பேரு நல்ல பேர் தான். பேருக்கு தான் ஞான பிரகாசம். ஞானவத்தை காணும், பிரகாசத்தையும் காணும். சொல்லுகளேலூயா. இவங்க பாருங்க, சாந்தம் என்ற என்ன? இது நான் என்னுடைய புரிதல் படி, ரோட்ல யாரும் சண்டை போட்டிருப்பாங்க, இதுவே யாராது அல்லேலூயா, இதுவா ஓடும். ஐயோ என் செல்லம், என் ராஜா, என் கொல்ல, ஓ எப்பா, இதுவா ஓடுது. யாருன்னா அவங்க பையனா இருக்குமோ, போய் பார்த்தா யாரோ ஏதோ குடிகாரன் சண்டை வரும்போது மொக்க வாங்கின்னு வரும். பக்கத்து வீட்டில் நாய் குறைக்கும், என்னடி நாய் குறைக்கும். இந்த வெயில் நல்லா அடிக்கும். இந்த ஸ்டாலின் எப்போ ஆட்சி வந்தால் வெயில் தான். சி, நல்லா மழை பெய்யும். சக்காலத்தி விட்டு மழை எப்படி பெய்யுது, எப்படி வெளியே போகிறது. அது சமாதானமாகவே இருக்காதுங்க. வாழ்க்கையில் நிம்மதியாகவே இருக்காது. எல்லாத்துக்கும் குறை, எல்லாத்துக்கும் எரிச்சல், எல்லாத்துக்கும் கோவம். பார்த்துருக்கீங்களா? நாய் குறைச்சாதுக்கணும், ஐயோ தலை வெடிச்சு. அல்லேலூயா. இத சமாதானம் அப்படின்னு போட்டு என்ன போடுங்க, என்ன பட்சம் இந்த சாந்தம் தெரியுமா? எனக்குள்ளே இருக்கிற, எனக்குள்ளே பில்டா இருக்கிற ஒரு அமைதி. வெளியே என்னை எது தாக்கினாலும், எது என்னை கேவலமாக பேசினாலும், என்னை குறையாய் பேசினாலும், என்னை பெருமையாய் பேசினாலும், என்னை திட்டினாலும் புகழ்ந்தாலும் என்னை அது பாதிக்காது. இது எனக்குள்ளே இருக்க வேண்டிய. இது நிறைய பேருடைய சீக்கிரம் போய் சாகிறதுக்கு என்ன காரணம்? பிபி, சுகரு, போய் சேர்ந்துடும், போய் சேர்ந்துடும். அந்த ஆத்திரம், அமைதி இல்லாத வாழ்க்கை, நிம்மதி இல்லாத வாழ்க்கை, ஒரு டென்ஷன், எரிச்சல். ஆமே, நம்ம யாரா மாறணும்? ஓபிஎஸ் மாறணும். இந்த பிள்ளைங்கெல்லாம் பிபி சுகர்லாம் ஏற்றும், ஏற்றும். என் மனைவிக்கு அவங்களுக்கு வாக்குவாதம் நடந்துச்சு, அப்படியே என் பக்கம் திரும்புவாங்க. எதனா கேட்குறீங்களா? என் சந்தோஷம் கெட்டு போகிறதுக்கு. அப்போ நான் பேச ஆரம்பிச்சேன், நீங்கள் ரெண்டு பேரும் என் பக்கம் திரும்புவீங்க, என்ன எதிர்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, கூடுமானவரை யாவரோடும் சண்டையோடு இருங்கள். இருப்பீங்களே, உங்களுக்கு சண்டை போடவே தெரியாத. நம்ம வேலியில் போகிற ஓனான்னா வேட்டியில் விட்டானா கதை. நம்ம ரோட்டில் போகிற சண்டை பைபிள் சொல்லுது, சும்மா போகிற நாயை காதை பிடிச்சி இருக்கிறாள். நம்ம ஊர் ஒம்புக்குன்னே நம்ம பேர் போனவாங்க. அல்லேலூயா. நீ நிம்மதியாக வாழணும், நல்லா இருக்கணும், நீண்ட ஆயுளோடு இருக்கணும். என்ன பண்ணணும்? கண்டும் காணாமல் சவுல் என்ன பண்ணணும்? காது கேளாதவரை போல போனார் என்று 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் அங்கே 27ஆம் வசனத்தில் இருக்கிறது. ஆமேன். நீ சமாதானம் பண்ணுகிற ஆளாக இருந்தால் நீ யார்? நீ பாக்கி போ, அடுத்தது போ. நிறைய லேண்டு வாங்கிடுவேன், ரொம்ப நாள் உயிராக இருப்பேன், சீக்கிரம் போயிட மாட்டேன், நல்லா இருப்பேன். ஒழுக்கத்து மேலே ஒரு பசிதாக இருக்கணும். ஒழுக்கமாக வாழணும், நீதியாக வாழணும், நேர்மையாக வாழணும். நீதி மேல் பசிதாக உள்ளவர்கள் என்ன பண்ணுவா? வாழ்கிற வாழ்க்கை திருப்திங்க, நிம்மதியாக இருக்குங்க, சந்தோஷமாக இருக்குங்க. ஏனென்றால் நீங்கள் கலக்கமோ குழப்பமோ டென்ஷன் வந்தால் நீ ஊரை ஏமாற்றி ஒலையில் போட்டால் என்ன பண்ணுவ? தூக்கம் வருமா? அரிசி பிரியாணி உள்ளே போயிடும், அது குத்தம் உள்ளோ. திருடிட்ட சோறு திருடிட்ட விட்டு அது என்ன பண்ணோம்? அதை நீதியாய் வாழ்ந்தா அது நீதியாகவே இருக்கும். அப்புறம் அவன் கண்களில் இரக்கம் கிடைக்காது. ஒரு கண்ணும் இறங்கவில்லை. உங்களுக்கு ஒரு கண்ணும் இறங்கலையா? நீ இரக்கம் காட்டு.
பிரியாணி மீந்து சுட வச்சு 3 நாள் தின்னுட்டு அந்த டாக்டர் இப்போ அந்த துலுக்கா ஹாஸ்பிட்டல் கலர சுடுகாடு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் பேர் இருந்தாலும் பேர் கிருஷ்ணமூர்த்தி இல்லை, கிறிஸ்டின் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சா, சந்திரசேகர்கிட்ட போயின்னு உட்காந்துருக்காது. இருந்தால் கொடு, குழம்பு மீந்தா சோறு மீந்தா கொடு, ஒரு 2000 ரூபா வீட்டில் யாராவது 100 ரூபா கேட்டால் தாராளமாக கொடு. இரக்கம் காட்டு, உனக்கு இரக்கம் காட்டுவாங்க, கடினமாக இருக்காத, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவாங்க. யாரவங்க? அவர்கள் பேயை தரிசிப்பார்கள். ஒரு விசுவாசி கூட பேய் இயேசு பார்த்துதான் சொல்லலை. மந்திரம் நிற்குது, சூனியம் நிற்குது. இந்த எல்லாருக்கும் இந்த பழைய கனவு தாங்க. நானும் பார்த்துருக்கேன். எங்கள் அம்மா காலத்துலேருந்து எங்கள் ஆயா காலத்துல சொல்லுவாங்க, 2 போலீஸ்காரன் நின்னான், 2 போலீஸ் வந்தான், பாம்பு வந்து எலுமிச்சு. இப்போவும் அதே தான் வருது. 30 வருஷமாக அதே போலீஸ்காரன் வரான், அதே 2 பாம்பு வருது, 2 எலுமிச்சம் வருது, ஒரு கோழி கழுத்தை அறுத்து போட்டுக்கிறாங்க. இதுதான் வருது. அதில் வர கேள்வி, 3 பழங்குது, 3 பழத்தை எல்லாம் புள்ளியாக கருப்பு கறி. என்ன பாஸ்டர்னு கேட்டேன், நான் என்ன பழமாக விற்றுருந்தேன். அல்லேலூயா, ஆமென். யாரும் ஏன் சாட்சி சொல்லுங்க? ஏசிய ராத்திரி வந்தால் என் கனவுல வந்தார், மகனே என்னாரு, மகளே என்னாரு. எல்லாருக்கும் பேய் வருது. ஏன்னா ஒரு இதயம் கூட நல்ல இதயம் இல்லை. அப்படிங்க, இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. நீ பாக்கிய வெளிப்பாடு ரெவலேஷன் வந்து கொண்டிருக்கும், கர்த்தருடைய சத்தம் கேட்டு கொண்டிருக்கும். நீங்க சாட்சி விட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? பாம்பு வந்து, பூரா வந்து. ஆமே, அமாவாசை மட்டும் வரக்கூடாது, கூட என்ன வருது? அழி தழி சண்டை ரகலை. பௌர்ணமி வரக்கூடாது. நான் நினச்சேன் இந்த மாதம் பௌர்ணமி ஜெபம் வைக்கலான்னு நினச்சேன். திருமசில இருட்டு, இங்கே வெளிச்சம். அது பட்சிக்குது பாரு. அங்கே பௌர்ணமி ஜெபம், இங்கே அமாவாசை ஜெபம். இங்கே பௌர்ணமி ஜெபம், அங்கே இருட்டுன்னு. அல்லேலூயா. 10ஆம் வசனம் முடிச்சிருக்கா? ஏம்மா ஏம்மா நீ அம்மா ஏம்மா நீயா நீ நினச்சிக்காத, நீ போல கேட்குறா. நீ சமாதானம் பண்ணுவ. ஐயோ வர சண்டையே என்ன பண்ணுவ? விலைக்கு விடுறேன்னா விலைக்கு வீட்டில் விட்டு போயிடுறேன். நிறைய வீடு கொளுத்தியும் கலகக்காரலாம் இருக்காங்களா? நீ பாக்கியவனா மாறணும்னா சமாதானம் பண்ணு. நீயா போய் புருஷன் போட்டு சேர்ந்துருப்பான், நீயே போய் ஒரு சண்டை. பாஸ்டர் சொல்றாரு, சமாதானம் பண்ண சொல்லாரு. டேய் நீயே போட்டு சண்டை போட்டிங்களா? இல்லை, உன் பொண்டாட்டி இப்படிலாம் சொன்னா, உன் வீட்டுக்கார இப்படிலாம் சொன்னா, நான் அதை சொன்னேனா, இனிமேல் நல்லா இருக்குப்பா, நல்லா இருப்பாங்க. நின்று போன சண்டை மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடும். அல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிறவர். இங்கே சமாதான ஆவி உனக்குள்ள இருக்கணும். அவன் நிறைய பேருக்கு அது இல்லை, எரிச்சல் ஆவி சண்டை. நான் ஒரு ஜப கொடுத்து போகிறாங்க, அங்கே அண்ணன் கூட எங்க கேட்குறேன், அண்ணன் கூட எங்கன்னு கேட்குறாரு. அண்ணன் கூட எங்கே வச்ச? நீ என்ன கூட எங்கே வச்ச? டேய் அண்ணன் கூட எங்கே வச்சதுன்னு கேட்கணும். சாதாரண பேச சண்டை போடுற மாதிரியே. அல்லேலூயா. முடி 10ஆம் வசனம் முடி. உங்களை யாருன்னா சர்ச்சுக்கு வரும்போது, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் போது, இப்போ இந்த சண்டைகளை செய்கிற திட்டுறாங்க, ஊழியம் மட்டும் திட்டுறாங்க. விசிட்டிங் போனால் சிலலாம் அந்த சூப்பர் விசுவாசில் இருப்பாங்க பார்த்தீங்களா? இவ அப்போ அவி விசிட்டிங் போமா என் பேச்சு கேட்டு போகுது. யார் யார் வந்தீங்க? அப்புறம் என்ன சொன்னார் பாஸ்டர்? ஏம்மா இப்படிலாம் பண்ணக்கூடாதுமா, ஜபம் இப்படி பண்ணணும். ஜபம் பண்ணணுக்கு கிளாஸு. ஒருத்த போனால் நேற்று வெள்ளிக்கிழமையா போய் கது தடம், அப்போ தான் 7:30 மணிக்கே தூங்குறான். பெருமை. ஃபஸ்ட்டு மதிக்க மாட்டாங்க, திட்டுறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க. பைபிள் சொல்லுது, நீதி நிமித்தம் துன்பப்பட்டார் பாக்கியவான். அல்லேலூயா. இப்போ எங்களை மாதிரி ஆட்கள்லாம் பிரசங்கம் பண்ணனா, உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாக்க மேலாவே. சூப்பர் பாஸ்டர், சூப்பர் பிரசங்கம். நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பு, பாவத்தின் சம்பளம் அவர் என்னையே சொல்லுகிறார். போன வாரம் தான் சொல்லிச்சு, சூப்பர் பிரசங்கம் இருந்துச்சு. சிலெல்லாம் இந்த காதுக்கு சும்மா சோக்கா நேக்கா பிரசங்கம் கேட்டே பழகி போச்சு. நம்ம கல்லடி அடிப்பான், கண்ணடி இல்லை சொல்லடி அடிப்பான், கல்லடி அடிப்பான். நீதி நிமித்தம் நீ துன்பப்பட்டா நீ யாரு? நீ கெத்து. நீ அல்லேலூயா. நீ ஜெபம் பண்றதை, உன் பக்தியை
என் பக்தியை ஒருத்தர் குறை சொல்றான், என் பக்தி வைராக்கியத்தை குறை சொல்றான், ஏய் நான் பாக்கியவான். உன் பக்தியை உன் விசுவாசம் ஒருத்தர் குறை சொல்றான், நீ பாக்கியவான். அல்லேலூயா. கண்ணை மூடுங்க. அதான் சொன்னார், நீதி நிமித்தம் துன்பப்பட்டால் நீ பாக்கியவான். ஹல்லேலூயா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல